இன்றைக்கி ராகி பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு உருண்டை செய்ய போகிறேன். அந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அதில் பேரிச்சம்பழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு டப்பா அளவுக்கு ராகி மாவு வேணும். கொஞ்சமாக நான் நெய் விட்டு ராகி மாவை வறுத்துக்கிட்டேன். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். பாருங்க, நான் அது ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரலும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு வறுத்துக்கிட்டேன். மாவு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கணும். அது கூட நான் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்சியில் போட்டேன். நான் ஒரு துண்டு வெல்லம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வேண்டான்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதுலேயே நிறைய சுகர் இருக்கும் பேரிச்சம்பழத்தில். இது ரெண்டையும் அரைச்சி உருண்டை பிடிச்சா ராகி பேரிச்சம்பழம் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.